வருமானம் எவ்வளது இருக்குதோ அதுலேருந்தே நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணுங்க. நம்ம கையில் வருமானம் குறைவாக தான் இருக்குது. இதில் நான் எங்கே சேமிக்க முடியும்? என் கையில் அதிகமான வருமானம் வந்தால் நான் ஓரளவுக்கு சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பத்தலை, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் கடனாளியாக இருக்காங்க. அந்த மாத கடைசியில் அவங்களுக்குன்னு பணம் பற்றாக்குறை இருக்குதான். நீங்கள் கரெக்டுன்னா எனக்கு இதில் அக்ரின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு இப்போ 10,000 உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு செலவு இருக்கும். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்க இஎம்ஐ, லோனு, அது இதுன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவை தான் அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வருமானத்துக்கு ஏற்ற நம்ம சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். இன்றைக்கி 10,000 நான் சம்பாதிக்கும் போது அதில் ஒரு 10% நான் சேமிக்கிறேன்னா, ஒரு 1,000 நான் எடுத்து வைக்கிறேன்னா, நான் 1,00,000 சம்பாதிக்கும் போது நான் 10,000 சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வைக்கணும். ஆனால் சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கும் போது அது பெருசாக தெரியுது. ஆனால் செலவு பண்ணும் போது அவங்களுக்கு அது தெரிகிறதில்ல. அதனால் சேவிங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வரப்போகிற 2025 நம்ம சேவிங்ஸில் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025 ஒரு இயருக்கு நம்ம 1 லேக்கு சேவ் பண்ண முடியும். என்ன வெறும் 1 லேக் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி யாராவது உங்கள் கையில் 1 லேக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேணான்னு சொல்வீங்களா? ஏன்? எனக்கு 10,00,000 ரூபாய் கிடைச்சா போதும், எனக்கு 1 லேக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம சேவ் பண்ணுறது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணாலும் நமக்கு அந்த 1 லேக் கிடைக்கும் போது ஒரு 10 வருஷம் கழித்து நமக்கு அது 10 லட்சமாக ஆகலாம். இல்லைனா 2வது வருஷமே நம்ம இன்னும் ஒரு 1 லேக் சேர்த்து 2 லட்சமாக கூட சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படியை எடுத்து வைங்க. நீங்கள் சேவ் பண்ணணும்னு எடுத்து வைங்க. ஏன்னா நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது. இதில் எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஒரு 10 நாள் அது கண்டினியூ ஆகும், 2 மாதம் கண்டினியூ ஆகும், 3வது மாதம் அதை மறந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இதுக்கு ரொம்பவே முக்கியம் கன்சிஸ்டன்சி. இன்னொன்று ஒழுக்கமாக நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் இந்த 1 இயரில் நான் 1 லேக் சேவ் பண்ணணும்னு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேங்கிறத தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போ என்ன மாதிரியெல்லாம் ஒரு யுத்தியை யூஸ் பண்ணி நான் 1 லேக் சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை விட ஜாஸ்தி சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஜாஸ்தி சேவ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யோர் இன்கம். உங்களோட இன்கம்மை வச்சு நீங்கள் அதை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறது, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம செலவு பண்ணிடுவோம், ஆனால் யாருமே அதை நோட் பண்ண மாட்டோம். இதை போய் என்ன நோட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு 10 ரூபாய் சிப்ஸ் பேக்கெட்டோ இல்லை ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுத்தா கூட அது செலவு தான். அதை ஒரு கணக்கு எழுதி வச்சிங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு புரியும். அது ஒரு நல்ல பழக்கம் கூட. அது எழுதி வைக்கிறது, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் நோட் போட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக ஒரு மணி சேவிங்ஸான நோட்டு தான் வாங்கணும், அந்த டைரி தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். ஒரு நார்மல் உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலோட லாஸ்ட் இயர் ஸ்கூல் புக்ஸ் இருக்கும், அதில் வேஸ்ட்டு பேஜஸ் இருக்கும், அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு புக்கை கண்டினியூவாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இப்போது என்னென்ன செலவு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேங்கிறத ஹோல் நைட்டும் எழுதலாம். இல்லை நீங்கள் அப்பப்போ பண்ணுறத உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சதுனாலும் எழுதலாம். அப்போ அந்த மந்த்து நீங்கள் எண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே நல்ல ஒரு ஐடியா வந்துடும். இந்த மாதிரி செலவில் நம்ம எதை நம்மளால்
கட்டுப்படுத்த முடியும். இந்த செலவு நம்ம பண்ணாம இருக்கலாம். இது மூலியமா நம்ம சேவ் பண்ணலாம். அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரும். நெறைய பேர் வந்து இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளியில வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். வெளியில நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணுவோம். இல்ல சரி இன்னைக்கு லஞ்ச் செய்யல, இன்னைக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணலான்னு 1 நாள் 2 நாள் ஓகே. சில பேர் வாரத்துக்கு 4 நாள் கூட பண்ணுவாங்க. மாசத்துக்கு 5 நாள், மாசத்துக்கு 2 வாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். உடனே உங்கள ஃபுல்லா கம்மி பண்ண முடியாது. பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. அத 5 நாளுங்கிறத ஒரு 2 நாள் ஆக்கலாம், 1 நாள் ஆக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் சேலரி வாங்கும்போது, நான் கம்மியான ஒரு ஒர்க் பண்ணும்போது சேலரி தான் வாங்கினேன். இன்னும் கேட்டால் நான் சேலரி ஃபஸ்ட்டு மந்த்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 12,000 தான். 12,000லே ஆனால் நான் பாதிக்கு பாதி அமௌண்ட்டு சேவ் பண்ணுவேன். எனக்கு மணி கிரெடிட் ஆன உடனே நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய 5,000 இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். மிச்சம் இருக்கிற 6,000 மட்டும்தான் 7,000 தான் என்னுடைய செலவுக்கோ, இல்லை நான் வந்து லோன் அதிலே நான் எஜுகேஷன் லோன் கட்டியிருக்கேன். என்னோடய எஜுகேஷன் லோன்லாம் நானே தான் அதை முடிச்சிருக்கேன் அந்த சேலரியில். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போது நான் அந்த 5,000 நான் சேவ் பண்ணுவேன். அதை சேவ் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடச்சிது. அந்த பெரிய அமௌண்ட்டை எஜுகேஷன் லோனில் நான் திருப்பியும் கட்டி எனக்கு அது திருப்பியும் வட்டி கம்மியாச்சு. திருப்பியும் ஓரளவுக்கு எனக்கு சீக்கிரம் அடைக்கிறதுக்கு எனக்கு பிளான் வந்துச்சு. ஏன்னா நான் கொண்டு வந்த 12,000 நான் 5,000 எஜுகேஷன் லோன் கட்டுறேன்னா, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் செலவு பண்ணிட்டேன்னா, எனக்கு வேறு எந்த ஒரு சேவிங்ஸே இருக்காது. நான் அதில் எனக்குன்னு பிடிச்ச நகை எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பிளெயின் ரிங் எடுக்கணும்னு ஆசை. அதை நான் வந்து என்னோடய சேலரியிலேருந்து நான் எடுத்தேன். அப்போ என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஆசைகளை சேவிங்ஸ் மூலிமா 1 மந்த் போனோன்னே என்னால் எடுக்க முடியல. நான் ஒரு 2, 3 மாதம் வெயிட் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நான் 1 இயருக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு 1 லேக் சேவ் பண்ணும்போது 12 மந்த்ஸுக்கு நம்ம சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 8,334 ரூபா வருது பர் மந்த்துக்கு. இது வந்து ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க இதை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து நம்ம வீக்லி கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 8,334 ரூபாயை 7 நாளைக்கு, அதாவது வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரத்துக்கு நம்ம எவ்வளவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 4ஆல் டிவைட் பண்ணணும். வாரத்துக்கு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 2,084 ரூபா. இது உங்களால் ஒரு வாரத்துக்கு சேவ் பண்ண முடியுமா? நான் நிறையா சேவிங்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வீக்லி வந்து உங்களால் ஒரு 2,000 சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி சேவ் பண்ணி கூட இந்த 2,084 ரூபா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியோ நீங்கள் அதில் போட்டுட்டு வரலாம். இல்லை என்னால் வீக்லியும் எனக்கு 2,000 கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படிங்கும்போது, ஒரு நாளைக்கு உங்களால் 298 ரூபா அப்படிங்கிறது கட்ட முடியும்னா, அதாவது சேவ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 298 ரூபா உங்களால் எடுத்து வைக்க முடியும்னா, அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 8,334 ரூபா வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடணும். நான் இது நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுகிட்டே வரணும். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 1 லேக் சேர்ந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி தான் சேவ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு டெபிட் கார்டு, ஏடிஎம் ப்ராசஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இல்லாத ஒரு பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒழுக்கமும் கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம 2000
25ல் 1,00,000 சேமிக்கலாம். அதை வந்து ஏன் ஜான்வரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இப்போவே இன்னும் நமக்கு ஒரு 10 நாள் இருக்குது டிசம்பர்லேயே. இந்த 10 நாள் கூட நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு இந்த 1 மந்த்தும் சேர்த்து 1,09,000 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னையிலேருந்தே உங்களால் அந்த ரூ. 300 எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைக்கலாம். இல்லை இந்த வீக்லேருந்து நீங்கள் எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைக்கலாம். ஆனால் சேவிங்ஸை கன்சிஸ்டன்சியாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும்.